வணக்கம் ரவிஷான். என்ன கதை நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரவிஷானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் SRS தமிழ் வானொலியூடாக இணைந்திருக்கும் அனைத்து உலக தமிழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் என்றும் உங்கள் அன்பு போனேஜா. நீங்கள் கேட்க இருப்பது இசையும் கதையும். எழுத்துருவாக்கம் லிவர்பூல் சசிராஜா. அன்புள்ளங்களே, இனி லிவர்பூல் சசிராஜாவின் தாய் உள்ளம் எனும் கதையினை கேட்போம். அன்று வெள்ளிக்கிழமை, ஆதலால் கோவிலில் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. ஸ்கூட்டரை பாதியோரத்தில் நிறுத்திவிட்டு அச்சனை தட்டை வாங்கிக் கொண்டு கோவிலுக்குள் சென்றாள் வானதி. உள்ளுக்குள் ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கமாக வரிசையில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது கண்மூடி தரிசனம் செய்துவிட்டு நிமிர்ந்தவள் அதிர்ந்தாள். எதிரே நின்ற இளைஞன் தனியை உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஒரு கணம் சுதாகரித்துக் கொண்டு விலகி நின்றார். அப்போதும் அவன் அவளையே தான் பார்த்து கொண்டு நின்றார். சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, அப்புறம் கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிடி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ. சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. போல நடப்பவள், என்னை தழுவ காத்து கிடப்பவள், செந்தமிழ்நாட்டு திருமகள், எந்த தாய்க்கு வாய்த்த மருமகள். சிந்தையில் தாவும் பூங்கிழி, அவள் சொல்லிடும் வார்த்தை தேன்துளி. அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டும் அருவி போல சிரிப்பவள். மெல்லிய தாமரை காலெடுத்து நடையை பழகும் பூந்தேறு, மெட்டியை காலில் நான் மாட்ட மயங்கும் பூங்கொடி. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ. வானதி ஒரு மருத்துவ தாதி. அம்மா அப்பா இல்லை, அக்கா குடும்பத்தாருடன் தான் இருந்தாள். அக்காவின் குழந்தைகளுடன் விளையாட அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவர்களை சில்ட்ரன் பார்க்குக்கு அழைத்து சென்று விளையாடி கொண்டிருக்கும் போது அவள் எதிரில் அன்று கோவிலில் பார்த்த அதே இளைஞன். ஹலோ, நான் கிருஷ்ணா, உங்கள் பேர் தெரிந்து கொள்ளலாமா? அவள் தயங்கிவிட்டு வானதி என்று சொன்னார். அவர்கள் நட்பு சில மாதங்கள் தொடர்ந்தது. பின் இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்தது.
பின் சில வருடங்கள் கழித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்ய நிச்சயித்திருந்தார்கள். திருமண ஏற்பாடுகள் தட்டுப்புடலாக நடந்து கொண்டிருந்தது. அன்று வானதி வைத்தியசாலையில் வேலையில் இருக்கும்போது ஒரு விபத்தில் படுகாயமடைந்த இளைஞனை கொண்டு வந்திருந்தார்கள். வானதிக்கு யார் என்று தெரியாது. அவளுடன் வேலை பார்க்கும் சக தோழி ஒருத்தி இவளிடம் சொன்னால், இவனுக்கெல்லாம் தலைகால் புரியுறதில்லை, கல்யாணம் நடக்க போது என்று சந்தோஷத்தில் கனவு கண்டுகொண்டு பைக்கோடி இப்ப சாக கிடக்கிறான் என்றாள். வானதிக்கு உள்மனதில் ஏதோ சுருக்கென்று இருந்தது. ஓடிப்போய் பார்த்தவளுக்கு இந்த உலகமே தலைகீழாக சுற்றுவது போலிருந்தது. ஆம், அது கிருஷ்ணர். நெஞ்சுக்குள்ள துடிக்கிற இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே, ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த மூச்சு காத்தையே. நெஞ்சுக்குள்ள துடிக்கிற இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே, ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த மூச்சு காத்தையே. நெஞ்சுக்குள்ள துடிக்கிற இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே, ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த
மூச்சு காத்தையே. துடிக்கிற இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே. ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த மூச்சு காத்தை. அவன் இறைந்து செய்தி கேட்டு துடித்தான். அவனது முகத்தை கூட பார்க்க விடவில்லை அவனது தாய் தந்தை. உறவினர்கள் தூற்றினார்கள், வசைபாடினார்கள். அதிர்ஷ்டக்கெட்டவள் துரதிர்ஷ்டசாலி என்றெல்லாம் திட்டினார்கள். கொஞ்ச நாட்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடந்தவள் வேலைக்கு போக தொடங்கினாள். சில வருடங்களில் வேறு திருமணம் செய்ய சொல்லி அக்கா எச்சரித்தாள். எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. வீட்டை விட்டு வெளியேறி வேறு வீட்டில் தங்கியிருந்தார். தோழிகளிடம் பேசி ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து உலகத்தில் உள்ள அத்தனை அன்பையும் கொட்டி வளர்த்து வந்தார். கிருஷ்ணா படிப்பித்து வந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே வீடு வாங்கி மாணவர்களுக்கு ரூம் கொடுத்து தாங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள்.
வேருக்கு நீரை விட்டாய், நீராய் கண்ணீரை விட்டாய், பூவாச்சு என் தோட்டமே. உன் பேரை சொல்லும் பிள்ளை, போராடி வெல்லும் பிள்ளை, பூமாலை என் தோளிலே. இளம் பிறை என்று இருந்தவன் என்னை முழு நிலவாணி வடிவமைத்தாய். பற்றாத கங்கை நதியா, பெய்யாத மங்கை நதியா, நீ வாழ்க. புது விடியும் வேண்டும் எனக்கு, எந்த நாளும் நீதான் கிழக்கு. நாட்டில் ஆங்காங்கே பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. வானதியின் மகன் தருண் தற்காலிகமாக டெக்னிக்கல் காலேஜ் ஒன்றில் வேலை பார்த்து வந்தான். அன்று வேலைக்கு போனவன் நெடுநேரமாகிய வீடு திரும்பவில்லை. வாசலிலே காத்திருந்து களைத்து போனாள் வானதி. அவன் வீடு திரும்பவே இல்லை. ஓடி ஓடி பல வழிகளிலும் தேடினான். அழுதழுது கண்ணீர் வற்றி போனதுதான் மிச்சம். எனக்கு தானா இப்படி வர வேண்டும்? கடவுளே, நான் கேட்டு பிறந்த பலனா? நொந்து கொண்டான். இப்படியே நடைப்பிடமாக 2 வருடங்கள் போயின. திடீரென ஒரு நாள் வாசலில் போஸ்ட்மேன் ஒரு கடிதம் கொடுத்தான். அதில் வருண் உயிருடன் இருப்பதாகவும், ஒரு சிக்கலில் மாட்டி இருப்பதாகவும், 10 நாட்களில் வருவதாகவும் எழுதியிருந்தது. அளவற்ற மகிழ்ச்சி, ஆனந்தம். வயசே வேறு துள்ளி குதித்தார். அந்த நாளும் வந்தது. ஆசையுடன் காத்திருந்தவளுக்கு மீண்டும் அதிர்ச்சி வாசனை வந்திருந்தது. ஒரு பெண்ணும் அவளது சிறு மகனும் மட்டுமே. வந்தவள் வருணுடைய மனைவி என்றும், வருண் மிக விரைவில் வருவதாகவும் கூறினார். மனதை தேற்றிக் கொண்டு பேரர்களுடனும் மருமகளுடனும் சந்தோஷமாக இருந்தார். மகனும் வந்து சேர்ந்தார். வீடு சொத்துக்கள் அனைத்தும் மகனின் பெயரில் எழுதிவிட்டார். அவளுக்கென்று எதுவுமே இல்லாத நிலையில் மருமகளின் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடத் தொடங்கி தரும். வீட்டில் இருக்கும் வேளையில் மாமியாரை கொஞ்சம் குழாவுவது, இல்லாத சமயத்தில் அவளுடன் சண்டை போடுவதாக பல நாட்கள் எல்லாம் மகனுக்காகவும் பேரனுக்காகவும் பொறுத்தார். ஒரு நாள் மருமகள் மாமியாரை துரத்தியே விட்டார். வெளியேறிய வானதி மகனிடம் கூட சொல்லாமல் கால் போன போக்கில் போய்கொண்டிருந்தார். வீடு வந்து வருண் தாயை தேடவும் மனைவி சமாளித்து விட்டார். கோவில் குளம் என்று சுற்ற போய்விட்டதாக இருந்தாலும் அவனுக்குள் ஒரு சந்தேகம். தன்னிடம் சொல்லாமல் போகவே மாட்டாவே என்று சில நாட்கள் கழித்து ஒருவன் வந்து தருணிடம் சொன்னான். வைத்தியசாலையில் வானதி அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், கடும் சீரியஸாக உள்ளதாகவும், தாதி ஒருவர் தான் தன்னை அனுப்பியதாகவும், இது நடந்து 5 நாட்கள் ஆகிவிட்டதாகவும் என்று கூறினார். துடித்தாள். அதை தேடி அங்கே போனதும் அவள் இறந்து எரித்தம் விட்டார்கள். ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலமேதுமில்லை. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலமேதுமில்லை. தாய் போன்ற தெய்வமும் இல்லை, தாயின்றி ஜீவனும் இல்லை, தாயின் அன்பு கடனை திருப்பி தந்தவர் யாரும் இல்லை. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலமேதும் இல்லை.
தூங்கும் வேளையில் பிள்ளை இருமினால் துள்ளி எழுந்த என் அம்மா ஆவி பதறி நான் அழுது புலம்பினேன் இருக்கின்றாள் சும்மா. எங்கு சென்ற போதும் என்னை துணையாக அழைப்பாயே, சொர்க்க வாசல் போகும் போது தனியாக சென்றாயே. தலையாட்டும் விதியின் கையில் விளையாட்டு பொம்மையானேன், தாயின் ஞாபக அலைகள் வீசும் ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து அழுதாள், துடித்தாள். தாய் தன்னில் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாள் என்றும், அவளை பாதுகாக்க தவறிவிட்டேனே, 7 ஜென்மத்திற்கும் இந்த பாவம் போகாது என்று மிகுந்த கவலை அவனுக்கு. இருந்தபோது காக்க மறந்தவன் அவள் இறந்த போதுதான் துடித்தான். கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே, என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே வேகுது என் ஆவியடி. புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே வேகுது என் ஆவியடி. ஓடோடி பாடுபட்டேன் நாளெல்லாம் யார் யார்க்கோ, சேராமல் போனதடி சேர்த்தது தாயார்க்கோ. பெத்த மனம் என்னவென்று தோணலியே, போகையிலே சொல்லிவிட்டு போகலியே. இனி ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு, என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. உறவுகளே, இந்த கதையிலிருந்து எனக்கு தெரிவது என்னன்னு சொன்னார், தாய் பாசம். இந்த உலகத்திலேயே அதிக சிறந்த பாசம் தாய் பாசம் தான். இந்த தாய் பாசத்துக்கு ஈடானது எதுவுமே இல்லை. ஆம், தன்னுடைய அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து தன்னுடைய பிள்ளையை போல் அவ்வளவு அழகாக பாதுகாத்து பக்குவப்படுத்தி வளர்த்து அந்த பையன் தாயை கடைசி வரைக்கும் தன்னுடன் வைத்து பார்க்க மறந்தது வேணும். அவள் இறந்ததற்கு பின் அந்த பையன் தாயை நினைத்து கதறுகிறான். இருக்கும்போது நாங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அன்பு பாசம் அவர்கள் இறந்ததன் பின் அழுது துடிப்பதில் என்னதான் இருக்கின்றது. 7 ஜென்மத்துக்கு தாய் அன்பு யாருக்குமே கிடைப்பது பெரிய புண்ணியம்தான். அந்த அன்பினை பெறுவோம் என்று சொல்லலாம். தாயினை
தாய் பாசத்தை மதிப்போம். தாய்க்கு இந்த உலகத்திலேயே தாய்க்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த கதை அழகாக சித்தரித்திருக்கிறது. கோயில காக்க மறந்திட்ட நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SRS தமிழ் வானொலியின் இசையும் கதை. பாவியடி கிளியே. உறவுகளே, நீங்களும் உங்கள் பிரதிகளை அனுப்பி வைக்கலாம். 4 பாடல்களுக்கு ஏற்றால் போல் அனுப்பினால் போதுமா? மோட்சமில்லை. இதுவரை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் SRS தமிழ் வானொலி நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பு பொனிஜா. நன்றி, வணக்கம். தொடர்ந்து கலையகத்தில் உங்களோடு உங்கள் ரவிஷான்.